பாவுக்கிட்ட இருந்து வாங்கி விற்கிற அளவை விட 10 மடங்கு அதிகமாவா? மற்ற சிட்டில கூட இந்த அளவுக்கு விற்காது சார். இது லோக்கல் மார்க்கெட்காக கிடையாது. கடந்த சில மாசங்களா யூஎஸ் மெக்சிகோ பார்டர்ல டிஇஏ டைட்டா இருக்கு. யூஎஸ்ல பிரைசஸ் டபுள் ஆயிடுச்சு. மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு பெஸ்ட் டைம். நம்மளோட இடத்துக்குள்ளேயே சீனாக்காரங்களை உள்ள வராம தடுக்க முடியல. ஐயோ, யூஎஸ்குள்ள நுழையணும்னா அதுக்கு கனெக்ஷன் உருவாக்கணும். எங்கே போறது? சொல்ல போன டைமுக்கு ரொம்ப தப்பாகுது. சிறப்பு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா. தேவையில்லாம பேராசப்பட்டு வசமா மாட்டிக்க போறோம். அண்ணா அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு, சரி. நம்ம எதுக்கு இருக்கோம்? அது மட்டும் இல்லாம இது முடியாதுன்னு அர்த்தம் இல்லைல்ல. இப்படியே பாவன் கிப்ஸோட லாபத்துக்காக நம்ம எத்தனை நாளைக்கு செத்துக்கிட்டே இருக்கிறது? சாரி அண்ணா. மைக்கி, 3 வாரத்துக்கு ஒரு தடவை எக்கச்சக்கமா கஞ்சா வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு யூஎஸ்ல நல்ல நெட்வொர்க் இருக்கு. மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் செயினும் ரெடியா இருக்கு. அவன்கிட்ட பேசலாம். நிம்மா அண்ணா, உன்னோட மீட்டிங்கை நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. பொருள் ரோடு வழியா தான் போகும். செக் பாயிண்ட்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்காம இருக்கிறதுன்னு பாரு. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு மீட் பண்ணு. சரிங்கண்ணா. நானும் கூட போகவானே? தேவையில்லை, ஒரு ஆள் போனா போதும். புப்பி மாமா, ஓகே, கவலைப்படாத, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இதுல நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். கிப்ஸ் பாவ் எல்லாருக்குமே இந்த சீனாக்காரங்களை விட நம்மளால பெரிய காரியங்கள் பண்ண முடியும்னு காட்டணும். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சும்மாதான். இன்னைக்கு வேலையில இருந்து சீக்கிரமா வந்திருக்கீங்க. வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது இருக்கும்ல? இன்னைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சு. நேற்று கெச்சப் கூட காலி ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். அதான் அப்படியே கடைக்கு போய் அதெல்லாம். ஆக்சுவலி கொஞ்ச நாளாக நான் டிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறேன். உன்கிட்ட இருந்தோம், அஜய் கிட்ட இருந்தோம். எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். சஞ்சய், எஃபெக்ட் போட வேண்டியது நீங்க தான். உங்க வேலையை தவிர உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் முக்கியத்துவம் தரணும். அஜய் கூட நீங்க தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுல என்னோட ஹெல்ப் கண்டிப்பா. ஆனா நேஹா, நான் ஹெல்ப் நான் அதை கேட்க வரல. எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு கொஞ்சம் யூஎஸ்டியோட கால் கண்டிப்பா எடுக்கணும். ஓகே. ஹலோ. ஹலோ, சஞ்சயா? ஆமா. ஹேய், நான் டிடெக்டிவ் பேட்ரிக் யங் பேசுறேன். நான் யூஎஸ்ஏ டிஇஏ ஆஃபீஸ்ல இருந்து. எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி வான்கோவர்ல இருந்து நிர்மல்னு ஒருத்தன் மெக்சிகோக்கு போயிருக்கான். ஈவானா கார்ட்டல்ல சேர்ந்த ஹேவியரை மீட் பண்ண போயிருக்கான். நிர்மலா கண்டிப்பா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். அவன் வான்கோவருக்கு திரும்பி வந்து 2-3 நாள் ஆச்சு. தேங்க்யூ பேட்ரிக். இந்த மாதிரி குப்பையான லெட்டர் எல்லாம் யார் அனுப்பிட்டு இருக்கிறது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சில சமயங்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியறது உண்மையா இருக்காது. நிம்மா சிஸ்டமோட விளையாடிட்டு இருந்தான். நிம்மா அனுப்பிட்டு இருந்த என்வலப்ஸ் எல்லாம் காலியா இருந்தது. இது ஒரு பிராங்க் ஒலிவியா. பிராங்கா? யார் பண்ணது? நிம்மாவும் சரபோட ஆளுங்களும். இப்ப எனக்கு முதல்ல ஒரு காஃபி வேணும். யூஎஸ்டிஏல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. நிம்மா மெக்சிகோக்கு போயிட்டு வந்திருக்கான். அப்படின்னா இனிமே போதை பொருள்கள் அதிகமா ஆரம்பிக்கும். மெக்சிகோ நம்ம பொருள்களை இங்க கொண்டு வர விடக்கூடாது. இப்ப இவங்களை பிடிக்க நான் புஷ் பண்ண போறேன் முழு வேகத்துல. தேங்க்யூ. Now that's a perfect view. How's the food? குட். சொந்தமா வீடு இருக்கிறது நல்லா இருக்குல்ல?
இந்தியன் பேரண்ட்ஸ் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க. வெள்ளக்காரங்க பசங்க பெரியவங்களானா துரத்திடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் தனியா இருந்ததே இல்ல. ஹே, I was thinking about getting a dog. நாய்க்குட்டி வாங்க போறியா? That's so cute. அப்ப நான் தினமும் வர வேண்டியதா இருக்கும். சுபு. நிமா, ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. 2 நிமிஷம் பேசலாமா? Just give me a minute. சுபு சொல்லு. கோகைனை டிரான்ஸ்போர்ட் பண்ண வழி கிடைச்சிருச்சு. அட்டகாசம் ப்ரோ, அட்டகாசம். வெல் டன், குட் ஜாப். எஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்க. என்னாச்சு? இதுக்கு மேல வாழ்க்கை பீட்ல போறதுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு. சுபு, வாட்ஸ் அப் பிரதர்? ஹே, இது பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணும்போது அதுல கெமிக்கல் மூலயமா கொக்கைனை ஆட் பண்ணிடலாம். எப்படி? கொக்கைனை யுஎஸ் கனடா பார்டரை தாண்டி கொண்டு போறதுக்காக அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அவசியமா இருக்குது. அதுக்கான தீர்வு நிம்மா கெமிஸ்ட்ரியில இருந்து கண்டுபிடிச்சா. You can extract 96% of pure cocaine out of these plastic pellets. இது அட்டகாசமா இருக்கு. ਚਾਕਣੀ ਚ ਰੋਬਿਆਂ ਤੇ ਅੱਖਾਂ ਚ ਅੰਗਾਰ ਰੰਗ ਗੱਡੀਆਂ ਦੇ ਕਾਲੇ ਵਿੱਚ ਸ਼ੇਰ ਨੇ ਸਵਾਰ ਵੱਡੇ ਹੌਸਲੇ ਤੂਫਾਨ ਟੋਰਨੇਡੋ ਆ ਦਿਮਾਗ ਸਾਡਾ ਉਬਲਦਾ ਖੂਨ ਤੇ ਦਲੇਰੀਆਂ ਦੇ ਯਾਰ. நிம்மா மெக்சிகன் கார்டலுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவியா இருந்தான். கனடா இப்போ ஒரு புது ட்ரக் ஹப்பா மாறி இருந்தது. ਜਵਾਨੀ ਵਾਲੀ ਰੁੱਤ ਪੱਟੀ ਫਿਰਦੇ ਆ ਖੁੱਤ ਮਾਵਾ ਨਾਮ ਲੈ ਕੇ ਸਾਡਾ ਓਏ ਸਵਾਉਂਦੀਆਂ ਨੇ ਪੁੱਤ ਚੁੱਪ ਦੇਖ ਕੇ ਸਾਡੀ ਨਾ ਐਵੇਂ ਕਰ ਜੀ ਕੋਈ ਚੌੜ ਪਾ ਕੇ ਅੱਖਾਂ ਵਿੱਚ ਅੱਖਾਂ ਕਰ ਦਈਏ ਡੋਰ ਪੌਰ. ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ. நிம்மாக்கு ஒரு வழியா தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சிருச்சு. இப்போ நிம்மாவுக்கு ஏஎம்பிடிக்காக ஒரு கெனடியன் லேபிளும் தேவைப்படல, பிசினஸ் நடத்த சரபும் தேவைப்படல. அவன் புது இடத்த உருவாக்குனா, புது ஆளுங்களை வேலைக்கு வச்சான், புது முறைகளை கையில் எடுத்தான். எங்களை விட ஒண்ணு இல்ல, 4 அடிக்கு முன்னாடி இருந்தான். ਬੈਂਜ਼ ਚ ਰੋਲ ਉਤੋਂ ਮੌਤ ਨੂੰ ਟਰੋਲ ਅੱਖ ਦੇ ਇਸ਼ਾਰੇ ਤੋਂ ਵੀ ਪਹਿਲਾਂ ਬੰਦਾ ਗੋਲ ਫੋਰ ਹੈਡਾਂ ਵਿੱਚ ਹੋਲ ਸਿੱਧਾ ਸਮੇਂ ਨੂੰ ਮਖੌਲ ਸਾਡੀ ਦੇਖ ਲੈ ਵਰਥ ਰੈੱਡ ਬਾਟਮ ਵਾਲੇ 16 ਸਾਲੇ. பணத்தோட சக்தி மாயாஜாலமானது. சிலர் வாயையும் அதை அடக்கும், இன்னும் சிலர் அமைதிப்படுத்தும். அண்டர் கிரவுண்ட்ல இப்ப சரப் அவனோட ஃபேமிலி பிளானிங்ல பிஸியா இருந்தான். மேல நிம்மாவோட கேங் அவங்க குடும்பத்தை பெருசாக்கிட்டே போகும். ਬੰਦੇ ਨਹੀਂ ਛੇਤੀ ਮਹਾਸਾਗਰਾਂ ਦੇ ਤਾਰੂ ਲਲਕਾਰ ਕੇ ਨਹੀਂ ਮਰਦੇ ਕੋਈ ਧੋਖੇ ਨਾਲ ਹੀ ਮਾਰੂ பாட்டு ਸਾਡੀ ரொம்ப நல்லா இருக்கு. ਸਾਹ ਦੇ Thank you. ਤੱਕ பரவாயில்ல. நிம்மா பிக் ஃபேன். ஆட்டோகிராஃப்? யா, கண்டிப்பா. உன் பேர் என்ன? அஜய். எனக்கு உங்களை மாதிரி ஆகணும். ம்ஹும். இந்தியர்களுக்கு நிம்மா ஒரு யூத் ஐகானா மாறிட்டு இருந்தான். பெரும்பாலான பஞ்சாபிஸ் கொஞ்சம் டாலர்ஸை சம்பாதிச்சு கனடால சந்தோஷமா இருக்கும்போது நிம்மா கனடால இருந்து கனடாக்கு வழியை உருவாக்கிட்டு இருந்தான். ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ ਚੱਲੇ, ਦੇਸੀਆਂ ਦਾ ਦੌਰ. ஓய் நிம்மா, பூபி என்ன நீங்க பண்றது இல்லையா அந்த பம்பிங்க? ச்சே, நான் நைட் 8 மணிக்கு மேலே 6 தான். டெய்லி 6 பேக். அந்த கன்சைன்மெண்ட்டை பத்தி நிம்மாக்கு தெரியுமா? சொல்கிறேன். என்ன கன்சைன்மெண்ட்? கிப்ஸ் குரூப்புக்காக சரக்கு கண்டெய்னரை இறக்கி தரணும். என்ன சரக்கு? பொண்ணுங்க தான் கண்டெய்னர்ல இருந்து இறக்கி ட்ரக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த பரதேசி என்ன பேசிட்டு இருக்கான்? இப்ப ஆளுங்களுக்கு கடத்துறோமா? கிப்ஸ் ஆளுங்களுக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி 2-3 கண்டெய்னர் வரும். இதெல்லாம் பண்ண முடியாது பூபி. முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு தான் சொல்ல போறோம். இவனுங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கிட்டோம். என்ன நிம்மா, சரக்கை இறக்கு, பணத்தை என்ன, போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஏன் உணர்ச்சி வசப்படுற? என் உணர்ச்சிகளை பாக்குறியா? ஒழுங்கா எங்கிறது போயிட. Gentlemen, I see a divided house here. I will let Mr. Gibbs know of the current situation.
I'll correspond with you later. Thank you. எஸ் நீ என்ன அப்பாவாகிட்ட. இன்னும் இல்ல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். குட் ஈவினிங் மிஸ்டர் கிப்ஸ். ஹலோ. உன் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா நாங்க யாருன்றதையும் என்ன பண்ண முடியும்னு மறந்துடாத. பொறுமை மிஸ்டர் கிப்ஸ். என்னாச்சு? உன் ஆள் நிம்மா, அவன் சங்கிலியை நீ டைட் பண்ணும். ஹலோ. நீ எல்லாருக்குமே பாசம் நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில உட்காந்துக்குவியா? ஆனா என்ன சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ கேளு. கண்டெய்னர் லேண்ட் ஆகும், பொருள் டெலிவரி ஆகும், இது எல்லாத்தையுமே நீதான் பண்ணுவ. புரிஞ்சுதா? அது நடக்காதுண்ணா. பரதேசி, அது நடக்கவும் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. பாரா தம்பி, வேலை நடக்கும், அது நானே பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை வந்து பார்ப்பேன். எல்லாரும் ஓடுங்க. இங்க நடக்கிறது போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாரும் நில்லுங்க. ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப். உங்க கையை தலைக்கு மேல வைங்க. Hands on your back. விலங்க கொண்டு வாங்க. கையை கார் மேல வை. எந்த பிரச்சனையும் பண்ணாம சொல்றது மட்டும் செய். நான் சொல்றது புரிஞ்சதுல? எஸ், கண்டிப்பா. நம்ம எல்லா இடத்துலயும் இருக்க போறோம். நம்மலாம் அளவு சின்னதா இருக்கிறதுனால எஃபெக்டிவா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது மட்டும் இல்லாம பார்ட்டியில குருவேந்தர் பாஜுவா இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா அவங்க ஒரு வக்கீலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இமிகிரேஷனை எதிர்கொண்டிருக்க ஏசியர்களுக்காக இவங்க தொடர்ந்து போராடிட்டு இந்த வழக்குகளை இலவசமா வாதாடி கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டாக்கு உங்களை வரவேற்கிற குரேந்தர். பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, வரப்போற கவுன்சிலர் எலெக்ஷன்ல நானும் ஒரு போட்டியாளரா இருக்க போறேன். கூடவே நான் கேள்விப்பட்டது தப்பு இல்லைன்னா நீங்க சுயேட்சையா நிக்க போறீங்களாமே? சில சமயம் மத்தவங்களால நம்ம பலத்தை பார்க்க முடியாது, அத நம்ம தான் காட்டி ஆகணும். சோ ஆமா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஸ்ட்ரெயிட் டாக்ல குரேந்தரோட இணையலாம். வாவ், வெல் டன் மேம். தேங்க் யூ. குற்றங்களின் அருவருப்பான முகம். வேங்கோவர்ல நேத்து மறுபடியும் மனித கடத்தல் மோசடி திரும்பவும் நடைபெற்று இருக்கு. கிட்டத்தட்ட 30 பெண்களை மீட்டதா துறைமுகம் காவல்துறை தெரிவிச்சிருக்கு. இதுல ஒரு இந்திய பஞ்சாப் கேங் சம்பந்தப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு.
இந்த கேங் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இந்த மாதிரி குற்றங்கள் இதெல்லாம் செய்வதா யாரா தகவல் இருக்கும்? வந்திருக்கு. சம்பவம் இவங்களாம் நடந்த தான் இடத்துல இந்தியர்களோட பேரை இருந்தவங்களை கெடுக்குறாங்க. கைது செஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் உனக்கு பணத்தை கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே சரப வெள்ளையாடு. என்ன இது பெரிய கேஸ்னா என்ன அர்த்தம்? எதுக்காக உனக்கு பணத்தை கொட்டி கொடுத்துட்டு இருக்கேன்? ஒழுங்கா உங்க ஆளுங்க கிட்ட பேசி சரப வெள்ளையாடு. இல்ல உன்னோட பாசை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய பாசை பத்தி தான் எனக்கு கவலை. ச்சே. மாமா ஒரு விஷயம் எனக்கு புரியல. லேண்டிங் அப்ப சரபன் எதுக்காக அங்க போனாரு? இங்க லேண்டிங்கை பத்தி யார் யாருக்கெல்லாம் தெரியும்? யார் யாருக்கு தெரியும், யார் யார் சம்பந்தப்பட்டிருந்தா என்ன நடந்தது, அதெல்லாம் இப்ப முக்கியமா? இப்ப முக்கியமான விஷயம் என்ன? சரப் பண்ணனை எப்படியாவது வெளில எடுக்கணும். ஐயோ, ஹம்சா என்ன கொல்ல போறாங்க. ஹலோ அண்ணி, வணக்கம். சொல்லுங்க அண்ணி. எனக்கு தெரியும். இல்ல நிலைமை இப்போ சரி பண்ண பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. வக்கீல் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எல்லாம் சரியாயிடும். இல்ல கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. எப்படி இருக்கீங்க சார்? வாழ்க்கை ஆடுற ஆட்டத்தை பாருங்க. இந்த தடவை நான் உங்க விருந்தாளி. எவ்வளோ வருஷம் விருந்தாளின்னு வக்கீல் ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட? கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கணக்கு? இந்த வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். கணக்கு போட்டு பாரு சரப். இல்லீகல் சாப்டர்ஸ் ஒன்னொன்னா மொத்தமாக திறக்க போகுது. ஒன்னொன்னா நீங்க திறந்துட்டு இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் பயத்தால உருவாக்குனதில்ல. சரப், அப்பப்போ பயப்படுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அது தைரியத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் இடையில இருக்கிற விஷயம். நான் என்ன சொல்றது சார், அப்பப்போ முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கிற சந்தோஷம். அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த ஹியூமன் டிராபிகிங்ன்ற முட்டாள்தனமான விஷயத்துக்கு நீ ரொம்ப வருஷம் உள்ள போக போற. ட்ரக்ஸை விட ரொம்ப சீரியஸான குற்றம் இது. யாருக்காக பண்ண? சரப், உங்களோட வியாபாரத்துல விசுவாசத்துக்கெல்லாம் எந்த இடமும் இல்லை. ஒரு தடவை வேலை முடிஞ்சா அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீரனுங்களை கூட டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. நீ யாருக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கியோ அவங்களுக்கு இன்னொரு வேலைக்காரன் கிடைச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான். நல்லா யோசிச்சு பாரு. நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் பேசணும்ல. அவங்களோட கன்சைன்மெண்ட் போலீஸ் கிட்ட மாட்டினதுனால மான்ட்ரியல் பார்ட்டி கோவமா இருக்காங்க. லூக்கா, சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பேரும் வெளியே வராது. அது உறுதிப்படுத்திக்க ஒரே ஒரு வழி, சரப் கதையை முடிக்கிறது. அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இந்த டிராஃபிக்கிங் கேஸை நிறைய மீடியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க டிபார்ட்மெண்டால இந்த பழி ஏத்துக்க முடியாது. அப்பனா எதுக்காக நீங்க உட்கார்ந்திருக்க? நீ டிபார்ட்மெண்டா இல்ல எங்கல ஒருத்தனா? ஜென்டில்மேன் ப்ளீஸ், முடிஞ்சது முடிஞ்சாச்சு. சராப் நம்மள மாட்டி விட்டானா? அப்படி பண்ண மாட்டான். அவன் கழுத்துல ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கேன். தேவைப்பட்ட என்னால் இழுக்க முடியும். சஞ்சய் சார் வாங்க, உட்காருங்க. நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, டீ கூட வேண்டாம். அப்படின்னா நானும் குடிக்க கூடாதா? நீங்க கொஞ்சம் உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி சொல்லுங்க. அனி, உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி நானும் ஒரு ஆண்டியோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நான் போன வாட்டி உங்க வீட்டுக்கு வந்தப்பதான் ராண்டியை முதல் முறையா சந்திச்சேன்.
அப்புறம் அவங்க ராண்டியை கொண்டுட்டாங்க. ஆனா சரப்ஜித் ராண்டியை கொன்னவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவன் இப்போ ஜெயில இருக்கான். அவனுக்கு இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரும். இல்ல நீதான் அவரை கொன்ன. அதுக்காக உன்னதான் தூக்குல போடணும். எழுந்துரு, எழுந்துரு, கிளம்பு. தேவையில்லாம அவரை மாட்டி விட்டுட்டல. இப்ப என்ன காரணம் சொல்ல வந்திருக்கியா? வெளிய போ. நீ ஒரு கொலைகாரன். இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துடாத. சரப், உன்னை பார்க்க விசிட்டர் வந்திருக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனை நீ தலை விட்டுருக்க. எனக்கு ஒரு வழி தெரியலன்னு. இது உன் தலையே நசுக்கிடும் கண்ணா. அதால யாருக்கு பிரயோஜனம் இருக்க போகுது? உங்களுக்கா, கேங்குக்கா, இல்ல நம்மளோட எதிரிங்களுக்கா? நீதான் என் மிகப்பெரிய எதிரி. உன்னை நான் என்ன பண்ண போறேன்? முன்னாடி கிடைச்ச விட இப்ப பிசினஸ்ல 10 மடங்கு அதிகமா கிடைக்குது. இவ்வளவு நாள் எவனையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவன் சொல்ற பேச்சு கேட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம தேவைப்படுறோம். சிச்சுவேஷன் மொத்தமா மாறிடுச்சுன்னு. ஆனா துரோகி தான் சொல்லுவாங்க. இல்ல அதுவும் மாறிச்சா? நீங்க நான் சொல்றத கேட்டிருக்கணும். பரதேசி, நீ சொல்றத நான் கேட்டுட்டு இருக்கணும் நினைச்சியா? என்ன உங்களுக்கு உண்மையான சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறேன்னு. கேங்ல முக்காவாசி பேருக்கு மேல சரப்னா யாருன்னு கூட தெரியாத, எங்க இருக்கான்னு தெரியாத. நீ ரொம்ப வேகமா ஓட பாக்குற. இன்னும் நீ குழந்துதா? இது 90s அண்ணே. கம்ப்யூட்டர்ஸ் மனுஷங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. மொத்த உலகமும் வேகமா ஓடிட்டு இருக்கு. அண்ணே, என் மனசுல உங்க மேல மரியாதை இருக்கு. உங்களுடைய செக்யூரிட்டி, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பிசினஸை இன்னும் பெருசா வளர்க்க போறேன். உங்களை வெளியிலையும் கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் நான் உங்க நண்பனா, எதிரியா, இல்ல துரோகியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.